அப்ப சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நடக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் வந்து பாவம் ஏற்கனவே உள்ள வரமாட்டேங்கிறான், போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா இருக்குது. மக்களை வந்து இதெல்லாமே வந்து இத்தனை பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 பாலியல் விவகாரம் வந்து நியூஸ்ல வந்துடுது வந்து கொடுக்குறாங்க. பிஎம்சியில வந்து அந்த கேள்விக்கு நான் வந்து ஐயா அன்புமணி அவர்கள் கூட தான் நிற்கிறேன். இதை வந்து கொடுத்துருந்தா பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ப்ரெஷர் பண்ணாம கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு. நம்மளும் அந்த ஒரு கோரிக்கை தான் வச்சோம். அடித்தட்டு மக்கள், இந்த மக்களை யார் கவனிக்கிறது? இந்த மக்களுக்காக யார் பேசுறது? பாஜக கெட் அவுட் மோடினாங்க, அவங்க இவங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னாங்க. நான் ஒரு கெட் அவுட் போறேன், அப்புறம் இவரு ஒரு சின்ன குழந்தையா அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி பையன் மாதிரி இவரை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா விஜய் கட்சியில இருந்து யாரும் வந்து பேட்டி கொடுக்கறது கிடையாது. புசி ஆனந்த் அவர்களுக்கு நானே ட்ரை பண்ணிருக்கேன், எடுக்கவே இல்லை. தனியா நின்னாலே வந்துருவேன், ஆனா நம்ம கூட சின்ன சின்ன கூட்டணிகள் சேரணும் நினைக்கும் இல்லையா? இதே டோன்ல பேசினார். நீங்க வேணா எடுத்து போட்டு பாருங்க. அதாவது கட்சிக்கு வண்டிங்களா இல்லையா? கட்சினா தெருவில் தானே இருக்கணும். பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க வந்து கனிமவள கொள்ளை நடக்கும் போது எங்க போயிருக்கீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கோகுலகிருஷ்ணன், பத்திரிகையாளர். வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, தனியார் பள்ளிகள் அதிகரிக்க காரணமே திமுகவும் அதிமுக ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. இந்த கல்வி துறை அது மட்டும் இல்லாம இந்த மும்மொழி கொள்கை விட எங்களோட கட்சியோட கொள்கை வந்து ஒரு மொழி கொள்கை சொல்லியிருக்காரு சார். சூப்பர். ஏன்னா சைனாவா இருக்கட்டும், இன்னும் சில இதெல்லாம் வந்து உதாரணமா காட்டுறாரு. அவங்க எல்லாமே வந்து என்ன படிக்கிறாங்க? முதல்ல அவங்களுடைய லாங்குவேஜ்ல படிக்கிறாங்க. நோபல் பிரைஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மேல மேல வரும்போது விருப்பப்பட்டா அவங்க வந்து படிக்க போறாங்க, படிச்சு அவங்க வந்து பல மொழியில வந்து பாண்டித்யம் பெற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு எப்பயுமே ஒண்ணு தெரியும், இவங்க வந்து ஒரு ஷேடோ அமைச்சரவை மாதிரிதான் இருப்பாங்க. அவர் கூட இருக்கவங்க எல்லாமே. இப்ப கூட ஒரு பட்ஜெட் எல்லாம் போட்டாங்க, நிழல் பட்ஜெட்லாம். அவங்க வருஷம் வருஷம் போடுறதுல வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாலே நம்ம அந்த கேள்வியை வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருப்போம். ஐயா ராமதாஸ் என்ன சொல்றாரு, அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னும் போது இவங்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து எப்பயுமே பின் பாயிண்டா வந்து எதுல வந்து நுணுக்கமா அந்த கேள்வி இருப்பாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிறதுலாம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. அவங்க வந்து கொடுக்குற அந்த இதுலதான் வந்து போட்டுருவாங்க. இரண்டாவது அரசாங்கமே வந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லி பாமக தரப்புல இருந்து சொல்லுவாங்க. ஐயா தான் வந்து இன்னொரு முதல்வர். இங்க ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் ஐயா அவங்களுக்கு ஐயா தான் முதல்வர் எப்பயுமே அப்படின்ற அந்த விதத்துல இருக்கும்போது அவர்கள் வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் சொல்லல. அவரு காமராஜர் ஐயா காலத்துல இருக்கும்போது நிறைய கவர்மெண்ட் பள்ளிகள் இருந்தது. இந்த முதலமைச்சரா இருக்கும் கவர்மெண்ட் பள்ளி தான் அதிகமா இருந்தது, தனியார் பள்ளிகள் கம்மியா இருந்தது. ஏழை மக்கள் மாணவர்கள் வரதுக்காக காலேஜ் சிற்றுண்டியா இருக்கட்டும், காலேஜ் சிற்றுண்டியா மதியம் சாப்பாடு உணவா இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்து மக்களை வர வச்சிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த அந்த கல்வித்தரம், நான் அந்த காலத்து 10th, நான் அந்த காலத்து 8th, இன்னைக்கு பிஏ வந்தோ எம்ஏ வந்தோ இரண்டும் ஒரு சமமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த காலத்து பெரியவங்க பேசுறத பார்த்திருப்போம். அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பெரியவர் பேசுற இங்கிலீஷ், அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் கணக்கு போறதா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த காலத்து பசங்க கிட்ட அந்த ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தமிழ் தெரியல. ஒரு 50,000 மாணவர்கள் மேல போன வருஷம் தமிழ்ல ஃபெயில் ஆனதை நம்ம வந்து பாக்குறோம். பல பேரு ஸ்கூலுக்கே வரதில்லை. நான் தான் இப்போ ஒன்னாவது மாதிரி சொன்னேன். ஏன்னா ஸ்கூல் அந்த லெவல்ல இருக்கு. பல இதுல டீச்சர் கிடையாது. டீச்சரே வந்து போறதுக்கு இங்க வந்து டீச்சருக்கே சம்பளம் போறதுக்கு இங்க காசு இல்லை. இத்தனை பிரச்சனையும் இருக்கு. தமிழ்நாட்டு ஸ்கூல்ல வந்து நிறைய வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இதுவாகுது. அதெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கருத்து அன்புமணி ஐயா கேக்குறாரு, அண்ணாமலை ஐயா கேக்குறாரு, சீமான் ஐயா கேக்குறாரு. ஏன் அப்படின்னா சாக்லேட் மூலமா அன்னைக்கு வந்து நான் மாங்கா தேன் மிட்டாயி, நீங்களே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. பக்கத்துல ஒரு பாட்டி அம்மா என்ன பண்ணோம், வெளியே போட்டு இந்த மாங்காய் பத்தியை வித்திருப்பாங்க, அப்புறம் நெல்லிக்காய் விற்பாங்க, இதெல்லாம் விற்பாங்க. இன்னைக்கு ஆனா ஸ்கூலை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா
போதை மாத்திரை ஆனா கிடைக்குது. அவரோட ஆட்சி வரும்போது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சிட்டு ஆமா, போனாங்க கொடுத்து சொல்றாரு. பாருங்க, எங்க கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்கன்னு தான் அண்ணாமலை ஆனா கேக்குறாரு. மக்கள் தானே சார் எங்க முடிவு கிட்ட பண்ணுவாங்க எதிர்த்தாலுமே. ஆமாமா, மக்கள் போட்டாதான் ஓட்டு. மக்கள் யார் முடிவு பண்ணி ஓட்டு போறாங்களோ அதுதானே தவிர நம்ம அதை ஓட்டு போட்டு அதெல்லாம் 2ஆம் பட்சம். அன்புமணி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இருக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மூடிட்டு வேண்டுறாரு. என்கிட்ட குத்து பாரு, ஃபுல்லாவே கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கும், மாத்திட்டாங்க. ரொம்ப சூப்பர். இதுதான் நாங்க கேட்டோம். நான் முதல்ல இது முன் வச்சது நான் தான் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? ஏன் வந்து கேட்கறதுக்கு கட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து திமுக தரப்புல நான் கேட்டேன். மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்திரம் மும்மொழி கொள்கைக்கு வந்து விட மாட்டேன் அப்படின்னும் போது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருக்குது தமிழ்நாடு தானே, மொத்த கவர்மெண்ட்டும் மும்மொழி கொள்கைகள் இருக்கணும்ல. இந்த இந்த இதுல வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நவோதயாவும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க. கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதுல கொஞ்சம் ஏதோ போனா போகுது அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு நம்ம வந்து போயிடுறோம். ஆனா தனியார் பள்ளி எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு நீதி, இங்க இருக்க ஒரு நீதியா? ஒண்ணு இப்படி கொடு, இல்ல ஒண்ணு அப்படி கொடு. மொத்தமா எடுத்தா எதிர்ப்பே சொல்லு. மொத்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல காலி பண்ணு, மும்மொழி கிடையாதுன்னு. என் மாநிலத்துல கிடையாது, கட்ஸ் இருக்குமா? ஆனா நீங்க நடத்துற அந்த ஸ்கூல் எல்லாம் மாத்திரம் நீங்க மாத்திரம் வைப்பீங்கன்ற அந்த கேள்வியை வைப்பாங்களா இல்லையா? நியாயமான கேள்விகளை தானே படுது எல்லாருக்குமே. அப்ப சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நடக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் வந்து பாவம் ஏற்கனவே உள்ள வரமாட்டேங்கிறான், போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்றதுக்கு வாத்தியாருக்கு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. இத்தனை அவலங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்றீங்க. இன்னைக்கு வந்து மறுசீராய்வுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை எடுத்துட்டீங்க, அந்த தொகுதி மறுசீராய்வு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய புழுத்து போன இதே அரசியல எவ்வளவு நாள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற கேள்வி அண்ணாமலை வைக்கிறாரா இல்லையா? இது எல்லாமே எதுக்கு மடமாத்துறாங்க அப்படின்னா, இந்த 4 வருட யூஸ்லெஸ் ஆட்சி அப்படின்றாரு எச்ராஜா. இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளே இப்படிதான் வந்து ஒரு ஆட்சியை நடத்தும். இந்த ஆட்சியோட அவலத்தெல்லாம் மறைக்கதான் திருப்பி திருப்பி மும்மொழி கொள்கைன்னுவாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்வாங்க, என்ஆர்சி வருது அப்படின்வாங்க, சனாதன டைப்ல ஆட்சி நடக்குதுன்னுவாங்க. மக்களை வந்து இதெல்லாமே வந்து இத்தனை பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 3 பாலியல் விவகாரமாவது நியூஸ்ல வந்துடுது. 2 பேர் 3 பேர் வெட்டுப்படுறான், போதை தலை ஏறுது, டாஸ்மார்க்ல கள்ளச்சாராயம் விற்கப்படுது. 2 நாள் முன்னாடி ஏற்கனவே 2 கள்ளச்சாராய சாவுகள் நடந்து முடிஞ்சு போய் 10 லட்சம் நம்ம கொடுத்தோம். இது திருப்பி ஒருத்தர் வந்து வெளியே வந்தவங்க, ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தவங்க ஒருத்தர் இறந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி எழும்புமா எழும்பாதா? எழும்பும்ல. இதைத்தான் கேக்குறாரு. அதுக்குதான் அன்புமணி சொல்றாரு, என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, ஆட்சி நடத்த தெரியாத. அப்படி கேள்வி கேட்கிற ஏன் சார் தொகுதி வரையில வந்து நான் பங்கேற்க மாட்டேன்? ஒரு நிமிஷம், அவர் அந்த கேள்விக்குதான் அவர் மிக தெளிவா பிரஸ் மீட்ல பதில் கொடுக்குறாரு. ஒரு விஷயமே நடக்கல, நடக்க போறதா நீங்க சொல்லிட்டு இது நடக்க போகுதுன்னு பூச்சாண்டி காட்டுறீங்க. முதல்ல கொடுக்கட்டும், வரட்டும், என்ன அது நாம்சம் தெரியட்டும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டம் போறதுல நியாயம் இருக்குது. ஒண்ணுமே இல்லாம நான் வந்து வடை டீ போண்டா சாப்பிடுறதுக்கு நான் எதுக்கு அந்த இதுல வந்து கூட்டம் வரணும்? ஒரு இஷ்யூ கொடுக்கல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுத்துருச்சா? மறுசீராய்வு வந்து பண்ண போறோம்னு குத்துதா? கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வரப்போகுது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்றதை விட அதுக்கு பதிலா இங்க வந்து ஏற்கனவே ஆயிட்டு இருக்குல்ல பல பிரச்சனைகள், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம்ன்றதான் அவருடைய கேள்வியா இருக்கு. அதை கவனம் செலுத்தாம மும்மொழி கொள்கையில திணிச்சப்புறம் நீங்க வந்து போராட்டம் பண்ணா சூப்பர் வந்து கொடுக்குறாங்க. பிஎம்சில வந்து அந்த கேள்விக்கு நான் வந்து ஐயா அன்புமணி அவர்கள் கூட தான் நிக்கிறேன். இதை வந்து கொடுத்துருந்தா பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ப்ரெஷர் பண்ணாம கொடுத்துருந்தா நல்லா இருக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு, நம்மளும் அந்த ஒரு கோரிக்கை தான் வச்சோம். ஆனா நீங்க வந்து இந்த மும்மொழி கொள்கை உள்ள வருது, சரி நீங்க ஒத்துக்கிட்டீங்க, கையெழுத்து போட்டீங்க, இப்போ வந்து திருப்பி வந்து அதை வந்து கிடையாது அப்படின்றீங்க. ஏன்னா டங்ஸ்டன் இப்படிதான் பண்ணாங்க, புரியுதுங்களா? மதுரையில நடந்த அந்த பிரச்சனைக்கு சுரங்கத்துக்கு ஏற்கனவே கையெழுத்து போட்டாரு, அதுக்கப்புறம் திருப்பி போராட்டம் பண்ணாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை மேல போய் இப்ப சொல்லிட்டு வந்தாரு. இப்ப திருப்பி ராமேஸ்வரம் பிரச்சனையில மீனவர்கள் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க சொல்றீங்க. பிரச்சனைகள் பல விதம் இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி போகணும். தீர்வை நோக்கி போகாம அரசியலா வந்து மத்திய அரசை வந்து எதிர்த்தே இருக்குது. எந்த விதத்துல ஒரு நியாயம் தெரியல. 9 லட்சம் கோடி வந்துருச்சு கடன். தமிழகம் என்ன ஆகும், என்ன நிலைமை ஆகும்னு ஐயா எடப்பாடி அவர்கள் கேட்கறாங்க. நாங்க இருக்கும்போது 4 லட்சம், அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசினாங்க, திவாலா ஆயிடும்னு தான் சொன்னாங்க.
வெள்ளை அறிக்கை கேட்டு ஐயா பிடிஆர் அவர்கள் வந்து நிதியமைச்சரா இருக்கும்போது கேட்டு 4.25 எனக்கு தெரிஞ்சு 4.5 லட்சம் தான் நினைக்கிறேன், 4.25 லட்சம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 9.5 லட்சம் போது இந்த 4 வருஷத்துக்கு 4.25 லட்சம், அந்த 4.25 லட்சத்துக்கு வட்டி வட்டி வட்டின்னு கட்டின்னு இருக்கோம். இப்ப இந்த 9.25 லட்சத்துக்கு போறதுக்கு அதுக்கு வட்டி வட்டி எல்லாம் யார் கட்டுவா? யாரோட வரி பணம்? கரெக்டா? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணம் அப்படின்னா மாத்திரம் எங்க அப்பா வீட்டு பணத்தையா நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து வச்சார்ல. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்க வைக்கிற கடமைகள்லாம் யாரோட அப்பா வீட்டு பணத்தை வந்து நாங்க வட்டி கட்டணுமான்னு சொல்லி எதிர்க்க கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? கேக்குறாங்கல்ல. இன்னும் கேள்வி கேட்கல சார். ஆனா போஸ்ட் கேள்வி கேட்டுருக்காங்க. போஸ்ட் போடுறதும் கேள்வி கேட்கறது தானே. பல நேர்காணல என்கிட்டயே சொல்லிருக்காங்க. நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே பாருங்க. யார் வீட்டு அப்பா பணம் வந்து எடுத்து நீங்க செலவு பண்றீங்க, நாங்க கொடுக்குற பணம் மத்திய அரசு கொடுக்குற பணத்துல தானே நீங்க செலவு பண்றீங்க, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பணம் போச்சு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எல்லாருடைய அப்பா வீட்டு பணம் தான். நம்ம கட்டுற ஒவ்வொரு வரிக்கு தான் வந்து இங்க இருந்து எடுத்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் செலவு பண்ணுது. ஒரு ரோடு போடுறதுக்கு மலையில இருந்து இறங்குற அந்த மக்களுக்கு ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதை சரியா யூஸ் பண்ணாம டோலி கட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. அவலங்கள் நடக்குது, சில பேர் செத்து போயிடுறாங்க. அப்படின்னு கூட ஒரு அடியாருக்கும் பாம்பு கடிச்சுது, ஆம்புலன்ஸ் போக முடியலன்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டாரு. அடித்தட்டு மக்கள், இந்த மக்களை யார் கவனிக்கிறது? இந்த மக்களுக்காக யாரு பேசுறது? இதை கேட்கதான் செய்வாங்க. 60 வருஷ காலமா நீங்க தான் ஆண்டிருக்கீங்க. ஐயா காமராஜர் ஆட்சி முடியும் போது முடிஞ்ச பிறகு மாறி மாறி திராவிட கட்சிகள் வந்திருக்கு. ஐயா கலைஞர் ஆட்சியிலாவது இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. அம்மா ஜெயலலிதா ஆட்சி அடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி வந்தது, ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லி அதிமுக கொண்டாடப்படுறது. அப்பவும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏழை பங்காளனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சியும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. இன்னைக்கு இவர் வந்து ஐயா கருணாநிதி அவருடைய ஆட்சியை கொடுப்பாருன்னு நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. இவருடைய ஆட்சியில மொத்த அப்படியே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது எல்லா துறையும். ஆனா இவர் வந்து போட்டோவை மாத்திரம் கரெக்டா காலில வந்து ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிடுறாரு, வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. 234 தொகுதியிலேயே மீண்டும் 234 தொகுதியை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி கருத்தை முன்வைக்கிறாங்களா இல்லையா? திமுக தரப்பு சொல்லுது, எதிர் தரப்பு வந்து இந்த கேள்வியை வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பேசிட்டே போலாம். நான் தான் திருப்பி சொல்லியிருக்கேன், நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் வாழ்நாள்லயே ஒரு கோர்ட் வந்து பல கண்டனங்களை தெரிவிச்சு நான் ஒரு இதை வந்து பார்க்கல, நான் கேள்விப்படல. ஏன்னா கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து இந்த அரசியல வந்து உன்னிப்பா நான் வந்து என்னுடைய 18 வயசுல இருந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு போயிருக்கேன். நான் 16 வயசுலயே இந்த அரசியலை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சேன். 18 வயசுல இருந்தே நம்ம வந்து இதை வந்து உற்று நோக்கிறோம். இந்த அரசியல் களம் எப்படி எல்லாம் மாறுது, ரஜினி வந்ததுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு கோர்ட் வந்து சில டைம் கண்டனம் தெரிவிக்கதான் செய்யும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு கண்டனங்கள் வாங்கிய அரச நான் பார்த்தது இல்லைன்றதுதான் நிறைவா சொல்றேன். சார், சமீபத்துல வந்து தனியார் தொலைக்காட்சியில வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காங்க, தாவேக்கா வந்து எந்த கட்சி கூட்டணியோட சேராது சொல்லிட்டாரு. ஆனா அதுக்குள்ளே வந்து புஷ்யானந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, சம்பந்தப்படாதவங்களா இதுல வந்து பேட்டி கொடுக்குறாங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாம் கருத்து தெரிவிக்காங்கன்னு. இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? தாவாக்கா ஆரம்பத்துல இருந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர் இன்னும் இந்த சினிமால இருந்து வெளியே வரல. சினிமால கருத்துக்கள் நிறைய ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், ஏன்னா டைலாக் வந்து எழுதி கொடுத்துருவாங்க, அதை மனப்பாடம் பண்ண தெரிஞ்சா மாத்திரம் போதும். ஆனா அரசியல் என்பது வந்து ஒரு ரியல் வார். அதுல வந்து சாணக்கியத்தனம், சத்திரியத்தனம் இது எல்லாமே வந்து இருந்தாதான் அரசியல்ல வந்து நிலைக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எல்லாமே நடக்கும். இப்ப யாராவது பின்னாடி இருந்து அப்படியே அதிர்ச்சி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தியா வந்துருக்கும், அப்படியே அதிர்ச்சி, தாவாக்கா தலைவர் எல்லாம் அதிர்ச்சி, இதை வந்து பின்னாடி இருந்து யாராவது வந்து கெட்ட பேரை உருவாக்க பாக்குறாங்களா அப்படின்றதுலாம் பேர் போடுவாங்க. இந்த அதிர்ச்சி என்ன, நாளைக்கு பாதி தாவாக்காவையும் காலி பண்ற அளவுக்கு வச்சாலும் வைப்பாங்க. எப்படி உள்ள வந்து நிறைய ஸ்லீப்பர் செல் உள்ள வருவாங்க, அப்படியே வெளியே போயிட்டு தாவாக்கால இருந்து இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி காட்டவும் செய்வாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து வெளியில வந்து இப்ப தாவேக்கால வந்து ஜாயின் பண்றாங்க. அதுதான் மேடம் சொல்றேன், அத்தனை ஸ்லீப்பர் செல்லும் ஒரே நாள் திருப்பி இப்படி போயிடும், வந்தவங்க எல்லாம் கூட திருப்பி இப்படி போயிடுவாங்க. அன்னைக்கு இருக்கிற அதிர்ச்சி எல்லாம் இப்ப எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரிதான் இப்ப பிரசாந்த் கிஷோர் விவகாரத்துக்கு வருவோமே. நம்ம வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டு வந்தார் 2வது மாநில மாநாடு ஆரம்பிச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி வந்து எப்படி கமலஹாசன் அவர்கள் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் கூட்டு வந்தாரோ அது போல இங்க வந்து கூட்டு வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்டலாம்,
அந்த மாஸ்க் ஆர்டிஸ்டா என்ன அப்படின்னு சொல்லி அதுலயும் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு பேச்சை வந்து சினிமா டைப்பிக்கா ஒரு பேசிட்டு திருப்பி போயிட்டாருன்றதா நம்ம வந்து என்னுடைய பார்வையா நம்ம டிஎன் டிஜிட்டல் 24ல நான் வந்து வச்சிருக்கேன். திருப்பவும் ஏதாவது சொல்றேன், இந்த சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் விளையாடினீங்க அப்படின்னாரு. இந்த சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் விளையாடி இந்த ஹேஷ்டேக் போட்டு அதிமுகவும் பாஜகவும் விளையாடிச்சு. ஹேஷ்டேக் ட்ரெண்டிங், கெட் அவுட் மோடினாங்க அவங்க, இவங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னாங்க. நான் ஒரு கெட் அவுட் போறேன், அப்புறம் இவரு ஒரு சின்ன குழந்தையா அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி பையன் மாதிரி இதுக்கு ஒரு கெட் அவுட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக போட்டாரு. போட்டு பிரசாந்த் கிஷோரை வந்து நீங்களும் போடுங்க அப்படின்னாரு. நோ 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 அடிட்டர் பீட்டர் பார்த்துருப்பாங்க. இது வந்து ஒரு சமூக வலைதளத்துல எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய வைரலா போச்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு யூக வகுப்பாளர், அவர் வந்து ஒரு தாவாக கட்சி தொண்டர் கிடையாது. சரிங்களா? அவர் இன்னைக்கு வந்து யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அதுக்காக அவர் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவர். நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா உங்க கட்சிக்காக அவர் வந்து எப்படி வந்து இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு போவார். ஸ்ட்ராட்டஜிஸ்டின் பேர். நாளைக்கு இதேதான் திமுகவுக்கும் 300 கோடியோ 350 கோடியோ வாங்கிட்டு வந்து வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில உட்கார வச்சதே அவர் தான். அந்த ஆட்சியில உட்கார வச்சதும் அவர் தான். இனி இது வந்து ஊழல் ஆட்சின்னு சொன்னாலும் அவர் தான் வந்து இதே விஜய் மேடையில பேசுனது வந்து இன்னும் வைரலா போச்சு. இந்த ஆட்சியே ஒரு ஊழல் ஆட்சியா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க அண்ணாமலை இதெல்லாம் சொன்னீங்களே, பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரு தான் வந்து இதுக்கு முக்கிய காரணமே இந்த ஆட்சி வந்து உட்கார்ந்ததுக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து பண்ணிட்டு 350 கோடியும் பேக்கெட்டையும் போட்டுக்கிட்டு இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டும் போயிட்டாரா. அது ஒரு இதுவா போச்சு. இவரை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா விஜய் கட்சியில இருந்து யாரும் வந்து பேட்டி கொடுக்கறது கிடையாது. புசியானந்த் அவர்களுக்கு நானே ட்ரை பண்ணிருக்கேன், எடுக்கவே இல்லை. அடுத்து சில 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க கிட்டே நம்ம வந்து போன் பண்ணி கேட்டிருக்கோம். அவங்க வந்து ஐயோ தலைமை வந்து சொல்லாம நாங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நேர்காணலுக்கே வரமாட்டாங்க. இப்படிதான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போய் பிரசாந்த் கிஷோர் கிட்ட நல்ல பழக்கம் இருக்கும், போய் கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது சொல்லியிருப்பாரு, இவரு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கே சொல்லியிருப்பாரு, தனியா நின்னாலே வந்துருவாரு, தனி போட்டி தான் அப்படின்ற அந்த ரேஞ்சில சொன்ன உடனே அதிமுக கூட கூட்டணி சேர்றவங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கலான்ற நிலையில வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏற்கனவே முதல் மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசும்போது கடும் கண்டனத்தை நான் தெரிவிச்சேன். என்ன அப்படின்னா, நான் தனியா நின்னாலே வந்துருவேன், ஆனா நம்ம கூட சின்ன சின்ன கூட்டணிகள் சேரணும்னு நினைக்கும் இல்லையா, இந்த ஏட்டோன்ல பேசினார். நீங்க வேணா எடுத்து போட்டு பாருங்க. நம்ம தனித்து தேர்தலில் நின்னாலே நம்ம வந்து அத்தனை தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம், முதல்வர் ஆயிடுவேன், ஆனா நம்மளையும் நம்பி சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் பாவம் இல்லையா, என்னவோ இவர் பிச்சை போடுற மாதிரி, என்னவோ இவர் கட்சிக்கு வந்து லைன்ல நின்று இருக்க மாதிரி இவர் வந்து பேசினார். இதை வந்து கடும் கண்டனமா நான் அன்னைக்கே சொன்னேன். இதெல்லாம் வந்து சினிமால நல்லா இருக்கும், வெளியில பேசலாமா இத? சின்ன சின்ன கட்சிகள் அவர் யார சொல்றாரு? நாளைக்கு வந்து இவரு கூட கட்சிக்கு வந்து சேர்றவங்க எல்லாம் சின்ன சின்ன கட்சிகளா? நீங்க சின்ன கட்சி, இன்னைக்கு வந்து ஒரு இயக்கமா இருந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்குதான் 1 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் தேர்தலை சந்திக்கவே இல்லை. ஆனா இந்த 2026ல அவர் தேர்தல்ல போட்டியிட போறாரு சார். ஆனா வெற்றி பெறுவாரா இல்ல வெற்றி பெற மாட்டாரா? மேடம், மக்கள் முடிவு பண்ணணும்ல, அதைத்தானே நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் உட்கார வைக்கிறது மக்களுக்கு தான் வந்து மகேசன். அவன் கொடுக்குற தீர்ப்பு தான் உங்களை வைக்கும். ஒண்ணு உங்களை வைக்கும், நாளைக்கு வந்து டிடிவி அவர்களை வச்சா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல, அண்ணாமலை அவர்கள் முதல்வராக வந்தா சந்தேகப்படுறதுக்கு இல்ல, திமுக திரும்பி வந்தாலும் சந்தேகப்படுறது கிடையாது. கரெக்டுங்களா? ஆனா ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, நான் வந்து எல்லாருக்குமானவன் அப்படின்னு சொல்றது, நீங்க வந்து ஒரு அடக்கம் வேணும் தலைவர். அதாவது வந்து ஒரு சாதாரணமா இருக்கவங்க பேசிட்டு போயிடலாம். ஆனா நீங்க ஒரு தலைவனாக உங்களுக்கு வந்து அடக்கம் இது வந்து வந்துட்டே இருக்கணும். எங்க எதை எப்போ பேசணும், அங்க அத அப்போ பேசினாதான் மக்கள் அதை வந்து கரெக்டா பார்ப்பாங்க. மக்கள் பிரச்சனை அங்க வந்து வெள்ளம் ஓடிட்டு இருக்குது. வீட்டுக்கு கூப்பிட்டு பனையூர்ல வந்து 5 கிலோ அரிசி கொடுத்தாரு, அது வந்து பேசாச்சா? மக்களுக்காக தெருவில் நிக்கணுமா? மக்களை கூப்பிட்டு வந்து இங்க வந்து 5 கிலோ, அவன் அங்க வீடே போகுதுன்றான். நீங்க பனையூர்ல வந்து கூப்பிட்டு வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து மக்களுக்கு வந்து இது பண்றான். 5 கிலோ அரிசி அங்க வந்து விளாடுறாங்க. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல, அறிக்கை வரல. அவர்தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? ஆளுநர் ஒரு ஏராட்டி போய் பார்த்துட்டு வந்தாரு, போராட்டம் போனாரு, கைது பண்ணாங்கன்னு அதோட அவள் தான். அதுக்கப்புறம் வேற எந்த அறிக்கை வந்தது? டெய்லி பிரஸ் மீட்டை பார்க்கணும்ல, எங்க வந்து பார்த்தாரா? எந்த பிரஸ் குத்தாங்க?
எந்த வீடியோ போட்டாரு? இந்த கேள்வி எல்லாம் வருதா இல்லையா? சொல்லுங்க. சினிமால மாத்திரம் ஹீரோ கிடையாது மேடம், வாழ்க்கையில நீங்க ஹீரோ ஆகணும்னு வந்துட்டீங்க. கரெக்டா? உங்களை ஹீரோவா பார்த்து உங்களை நம்பி அந்த ஒரு 18 வயசுல 16 வயசு சின்ன குழந்தை, சமீபத்துல குழந்தைகள் அணின்னு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க போல இருக்கு. மாணவர்கள் அணியோ குழந்தைகள் அணியோ கூட வந்து இந்த கட்சியில வரும்போது அது கூட வந்து இதுவாச்சு, கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்ப ஒரு 3 தலைமுறைகளுக்கா 4 தலைமுறைகளா உங்களை வந்து பாக்குறாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க என்ன சொல்லணும் மக்களுக்கு? முன்னுதாரணமா இருக்கணுமா வேணாமா? அந்த மாணவர்கள் இவ்வளவு பிரச்சனை போகுது, இவ்வளவு வந்து என் தலைவன் வந்து எனக்காக நிக்கிறான், தெருல இறங்குறான், மாஸ்க் காட்டணுமா இல்லையா? எம்ஜிஆர் போல 67ல எப்படி அண்ணா அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வந்தாரோ, 77ல எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மாற்றம் வந்தாரோ, அதே போல மாற்றம் வரும் அப்படின்னா கடுமையான உழைப்பு அண்ணாது, கடுமையான உழைப்பு எம்ஜிஆர் அவர்களது. மக்களோட மக்களா நின்னாங்க 2 பேரும். நீங்க எந்த மக்களோட மக்களா நின்று இருக்கீங்க தெரியும்? உங்க தொண்டர்களை கூட நிக்கல, ரசிகர்கள் கூட தான் நின்று இருக்கீங்க. கட்சி தொண்டர்களோட நின்று இருக்கீங்களா? வந்துட்டு அங்கங்க வந்து சும்மா போட்டு நின்னா மாத்திரம் போதுமா? மக்கள் ஓட்ட போட்டுருவாங்களா? முட்டாளா என்ன மக்கள்? அவர் இப்பதானே சார் வந்திருக்காரு. ஆமா மேடம், வந்துட்டாரு. 2வது வருஷம் அடி எடுத்து வச்சாரா இல்லையா? ஒரு வருஷம் நடந்ததுக்கு எத்தனை போராட்டம் பண்ணாருன்னு கேக்குறேன் நானு. சார் இப்ப போராட்டம் பண்ணாதான் இது கண்டிப்பா அரசியல்வாதி அப்படின்னா நான் பாஜக தலைவருக்கே நான் ஒரு 1.5 வருஷமா சொல்லிருக்கேன். நீங்க போராட்டம் பண்ணனுக்கு இப்ப சாட்டை ஐடி வந்தது, இப்பதான் நான் சூப்பர்ன்றேன். அதுக்கு முன்னாடி அவர் டெய்லி பிரஸ் பார்த்துட்டாரு. வெறும் பிரஸ் பார்த்துட்டு போனா போதுமான்னு கேட்டிருக்கேன். எங்க போராட்டம் பாஜக பண்ணின்னு கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட தினந்தோறும் அறிக்கை வருது, தினந்தோறும் பிரஸ் பாக்குறாரு, தினந்தோறும் மீட்டிங் நடத்துறாங்க, தினந்தோறும் கேள்விகளை சமூக வலைதளத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து சரியா அரசியல் பண்ணன்ற நானு ஒரு எதிர்கட்சியா? அப்ப விஜய் நான் கேட்க மாட்டேனா? வரவே இல்லை ஒரு வருஷமா. வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்க பணியூர்லயே உட்காந்து அறிக்கையா குத்துட்டு இருப்பீங்க. கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, மக்கள் இயக்கமா இருந்தது இல்ல, அவங்களுக்கு நம்பி உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டு உங்களை வந்து கவுன்சிலர் எல்லாம் உட்கார வச்சாங்கல்ல, அதாவது கட்சிக்கு வந்துட்டீங்களா இல்லையா? கட்சினா தெருவில் தானே இருக்கணும். பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க வந்து கனிம வள கொள்ளை நடக்கும் போது என்ன எங்க போயிருந்தீங்க? கனிம வள கொள்ளைக்காக இறந்து போனாங்களே, அதுக்கு என்ன கேட்டீங்க? கலாச்சாரத்துக்கு என்ன கேட்டீங்க? வந்தீங்களா? போய் பாத்தீங்களா? இல்ல இல்ல. அப்போ கேள்விகள் எழும்பதான் செய்யும், விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது சார் அவர் விமர்சனங்கள் எல்லாத்தையும் கேட்டுதான் சார் இருக்காரு. அவரு பதிலே சொல்ல மாட்டாரு எதுக்கும். விமர்சனங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? மாத்தீங்கணும். புரியுதுங்களா? அறியாத ஒரு கூட்டம் இருக்கு. உங்களை வந்து அப்படியே வந்து தெய்வமா பாக்குற ஒரு கூட்டம் இருக்கு. இதே சினிமா டைப்ல சொல்றேன் பாருங்க. அந்த கூட்டத்துக்கு நீ தலைவனா ஆகி இருக்க. அந்த கூட்டம் ஒழுங்குவா இருக்கணும். அது மாற்றத்தை நான் தரணும்னு விரும்பினா அப்போ அடித்தட்டு மக்களுக்காக அந்த கேள்விகளை கேட்டு நீ வரணும். என் தலைவன் நிக்கிறான்டா அப்படின்னு பின்னாடி வரணும். அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒரு தலைவனுக்கு அழகு என்ன? தானும் வளர்ந்து தன் பின்னாடி வர கூட்டத்தையும் நல்லா வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போறதா ஒரு தலைவனுக்காக அழகு. அந்த அழகு செய்யறாரான்னு பார்ப்போம். இன்று தங்கள் கேள்விகள்லாம் வந்து பொறுமையா பதிலளிச்ச பத்திரிகையாளர்கள் வந்து நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.